ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் திருப்பூர் ராஜா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல எப்படி நிட்டிங் இண்டஸ்ட்ரி வந்துச்சு, அது எப்படி இப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அதுக்கு முக்கிய காரணம் குலாம் பிரதர்ஸ் தான். இந்த குலாம் பிரதர்ஸோட அப்பா ஒரு நாடக கம்பெனி வச்சிருக்காரு. அந்த டைம்ல இவங்க மெலோடி ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம் பார்க்குறாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை நம்ம ஊர்லயும் கொண்டு வரலாம், நம்மளோட நாடக கம்பெனி பெருசு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் 1929 கொல்கத்தா கிளம்பி போய் அந்த கம்பெனி டெவலப் பண்றதுக்கு உண்டான படம் எடுக்கக்கூடிய மிஷின்ஸ் வாங்குறதுக்காக போறாங்க. ஆனா அங்க போன இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அங்க உள்ள உடை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊர்ல ஏன் இந்த மாதிரி உடையெல்லாம் தயாரிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் சைட்லாம் ஒரே கதர் துணிகளாவே இருக்கும் இல்லையா. அந்த ஊர்ல மேலை நாட்டுகளோட துணிகள் மாதிரி எல்லாமே வண்ண வண்ணமா சூப்பரா பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால அங்க உள்ள துணிகளை நம்ம ஊருக்கு கொண்டு வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி படம் தயாரிக்கக்கூடிய மிஷின்ஸ் வாங்க போன இடத்துல அவங்க துணிகள் தயாரிக்கக்கூடிய மிஷின்ஸ் வாங்கிட்டு வராங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிட்டிங் மிஷின்ஸ். அதை வாங்கிட்டு திருப்பூர் வர்றாங்க. அந்த நிட்டிங் மிஷின்ஸை வாங்கிட்டு அவங்க திருப்பூர்ல பேபி நிட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி 1937 ஒரு கம்பெனி காதர்பேட்டை ஏரியாவில் நிறுவுறாங்க. அதுதான் சவுத் இந்தியாவிலே தொடங்கப்பட்ட முதல் நிட்டிங் கம்பெனி. அவங்க அந்த நிட்டிங் மிஷின் இங்கே வாங்கிட்டு அதில் அவங்க ராத்திரியும் பகலுமா அந்த பிரதர்ஸ் ரெண்டு பேருமே உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த துணிகளை விற்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் விவசாய பூமி, இங்கே யாருமே மேலாடைகள் அணிகிறதே இல்லை. அதனால மேலாடை விற்பனை ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. அப்போ அவங்க இந்த துணியை விற்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப பிளான் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,